ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, வாழைப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழைப்பழ அல்வாவுக்கு வந்து நம்ம நேந்திரம் வாழைப்பழம் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். இது நான் நார்மல் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதோட ஒரு ஏலக்காய் போட்டு அதோட கிரைண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல், நல்லா ஸ்மெல்லிங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை ஒரு பேனில் மாற்றி நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க, கிண்டிக்கிட்டே இருங்க. அடியில் ஒட்டாத அளவு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அடியில் ஒட்டக்கூடாது, அதுதான் அந்த அல்வாவோட இது. அடி ஒட்டாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் இரும்பு கடை பேன் இருந்தால் கூட அதில் நீங்கள் வச்சு பண்ணலாம். இது நார்மலாக தான் நான் வச்சு பண்ணுறேன். ஸோ வாழைப்பழ அல்வா ஈஸியாக தான் வரும். நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போது நான் இன்னும் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் சுகர் எடுக்கலை, நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். வெல்லம் இப்போ ஒரு 50 வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு லைட் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வெல்லப்பாகு வந்து இது பண்ணியிருக்கேன் இன்னொரு அடுப்பில். நீங்களும் அந்த மாதிரி வெல்லப்பாகு வந்து இது பண்ணுங்கள். வெல்லத்துலேயும் பண்ணலாம், நாட்டு சர்க்கரைலையும் பண்ணலாம், சுகர்லேயும் பண்ணலாம். சுகரில் பண்ணால் நீங்கள் கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வரும். ஸோ இப்போ வெல்லப்பாகு ரெடி ஆகிட்டு, இப்போ நான் வெல்லப்பாகை வந்து இந்த இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த மிக்சரில் ஆட் பண்ணி இதுவும் நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன், நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு கலர் உங்களுக்கு எப்படி தெரியும், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அல்வாக்குடைய கலர் வந்து வந்துடும். ஸோ நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே இந்த க்ளாஸி லுக் வர அளவுக்கு நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஈஸியாகவே வந்துடும் இந்த வாழைப்பழ அல்வா. கோதுமை அல்வா காட்டிலும் இந்த வாழைப்பழ அல்வா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணுறேன், ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. நெய் ஆட் பண்ணி இன்னும் ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. தென் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கிளாஸி லுக் வரும். தென் அகெயின் நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு நெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நான் மறுபடியும் ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பழ அல்வாக்குள்ளே அந்த கலர் டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அடியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு அல்வா வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதுக்கு வந்து முந்திரி வந்து நான் சொன்ன மாதிரி தான் நெய்யில் நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் முந்திரி போடுறேன். லாஸ்ட்டாக நான் அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் டோட்டலாக எடுத்துருக்கிற நெய்யே வந்து 1.5 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். என்ன கிண்டுங்க, இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அடி ஒட்டாமல் வந்துருச்சு, அவ்வளோதான். இதே நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிட்டிங்கனாலே போதும், அல்வா ரெடி ஆயிரும். உங்களுக்கு இன்னும் நல்லா க்யூப்ஸாக கட்டியாக வேணும், உங்கள் எந்த ஷேப்புக்கு வேணும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக அந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணப்போ என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததும் இறக்கிட்டாலே போதும். அந்த வெல்லப்பாகு வந்து தண்ணியாக ரொம்ப கட்டியாலாம் ஆக்க வேணாம், ரொம்ப தண்ணியை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அந்த வெள்ளை தண்ணி அதில் ஆட் பண்ணாலே போதும். கலர்ஃபுல்லான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.